திண்டுக்கல் எல்லை இடம் விற்பனையாக வேண்டும் என்று சொல்லி வேதனை செய்தது யார்? வீடு விற்கணுமா இடமா? வீடு. இடம் யாருக்குப்பா? எங்கடா இருக்கு இடம்? கேட்போம் கால் விட்டுவா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். போற வழியில காளியம்மான்னு ஒரு தெய்வம் வருது. எங்கடா இருக்கு? இருக்கானா? யாரு? அமைதியாருமா அங்க போய் பாருங்க. காரணம் சொல்றேன். அந்த இடம் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கும் குழப்பமும் இருக்கு. அதை வெற்றியாகி ஜெயித்ததா போதுமா? அந்த இடத்துல ஒரு பொம்பளையுடைய உத்தரவாதமா அதை சேர்ந்திருக்கு. அதனால அவங்களை சமரசமா பேசி முடிக்க முடிய நிலைமைதான் வந்துகிட்டு இருக்கு. உனக்கு சாதகமா முடிச்சுதா போதும்னா காரணம் இருக்குவா. வேற என்னப்பா வேணும்? கருதாமிக்கு கடனை தீர்த்து தாரேன், வெற்றியாகி தாரேன். பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பார்ப்பாயா? அதே திண்டுக்கல் எல்லை வீடு விற்கிறோம்னு கேட்டு வந்து மகனே என்னம்மா வரக்கூடிய சனிக்கிழமைக்கு பிறகு 4வது சனிக்கிழமைக்கு பிறகு விதையாகும். அட்வான்ஸ் முடிச்சு எதையும் பார்க்கலாம். தந்துரும் நாமக்கல் 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 கலை கூடமே ஆசை மழை வேகமே. உடல்நிலை பாதிக்கப்பட்டது யார்? உடல்நிலை பாதிக்கப்பட்டது யார்? காணலாம். மாதவி கொடி பூவின் மலர் ஓரவே மயக்கும் மறுத்தாரவே. சாமி நிறைய வாக்குகள் சொல்லி சொல்லி வார்த்தை தான் கிடைச்சது, எல்லாமே பொய்யா இருக்க அப்படின்னு உன் உள்ளத்துக்குள்ள ஒரு எண்ணம். ஆனா என்னைய நீ இப்பதான் பாக்குற. சரிதானா? நீ சென்ற இடங்கள்ல கிடைத்த வாக்குகள் எல்லாம் சரியில்லாம மனவேதனை அடைந்திருக்கிறாய். அடைந்ததும் புரிந்ததும் மிச்சமானதே தவிர பலன் கிடைக்கவில்லையே என்று நீ போயிருக்கிறாய். காரணம் மற்றவர்கள் வாக்கை பற்றி கவலை இல்லை மகனே. எல்லாமே நான் கருப்புதாமி தான். இப்போ உன் நோயும் தீர்க்கணும், உன் குடும்பத்துக்கு கடனையும் தீர்க்கணும். வேற என்ன வேணும்? இந்தா முதல்ல கடனையும் தீர்க்கிறேன், நோயால ஆபத்துலாமலும் ஆகிறேன். வா மக்களே, படிப்படியா முன்னேறி வந்துடுவேன். ஆமா நல்லா இருக்கு. கருதாமிக்கு அதே நாமக்கல் பகுதி, நாமக்கல் பகுதி கடன்கள் சம்பந்தமாக மன உபாதை அடைந்தது. கடன் இருக்கவங்களுக்கு இங்கே இதே பாட்டிய சாமியை கூட்டுவாக்கா. யாருமா நீங்க ரெண்டும்? அம்மாமா தாயுமா? நீங்க ஒரு குடும்பமா? வாங்க. பக்கத்துல
உன் கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். ஒரு காலத்துல உன் குடும்பத்துக்குள்ள ஒரு தெய்வம் அருள் எடுத்து ஆடிட்டு வந்துச்சு. அற்புதமா இப்போ அந்த தெய்வமே பேசாதது மாதிரியும் துணை இல்லாத மாதிரியும் உன் குடும்பத்துக்குள்ள குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு. சரிதானா? அதுக்கு தெய்வ கோளாறு ஒரு காரணம். அந்த தெய்வ சக்தியை உச்சாரணம் பண்ணித்தாரேன். வீட்டுக்கு இருக்கக்கூடிய கடன்களை தீர்த்து ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக குழப்பமா இருக்கு, அதையும் தீர்த்து அடிப்படை தந்தா போதுங்களா? உன்னோட கையில இருக்கும். ஐயாவை சிவாய நம என்று சொல்லி கும்பிடு. சிவாய நம, சிவாய நம. ஏன் இந்த வார்த்தையை சொன்னேன் அப்படி என்றால், முன்ஜென்மத்தில் செய்த பாவங்கள் செய்வதற்கு ஒரு முறை ராமேஸ்வரம் சென்று வர வேண்டும். கருதாமிக்கு மகளே இந்தாடா 50-20 இடத்த வித்துக்கா, இந்தா உன் கடத்தை தீர்த்துக்கா, லேட் ஆகாத வித்துறணும். அந்த இடம் வேண்டாம், எவ்வளவு நீங்க வாடுவதற்கு அந்த மோட்சத்தை. சரியா பாப்பா? பக்கத்துல வா. எனக்கு நீ இருக்கல பாருங்க பாரு, அத்தோட பாருங்க. அதான் பாப்பா அதான் செல்வமா இருப்பாங்க. திருச்செங்கோடு, திருச்செங்கோடு, திருச்செங்கோடு. திருச்செங்கோடு உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். நீண்ட காலமாக இருக்கின்ற நோயை தீர்த்து உங்களுக்கு குணமாக்கி வெற்றியாக்கி கொண்டு வந்திருக்கேன். இனி மன ஒற்றுமையை கொண்டு வந்து உங்க குடும்பத்தை ஒற்றுமையாக்கிட்டாங்க. நீங்க வச்சிருக்கக்கூடிய நிலத்தின் மேல ஒரு கொல்லாத வேதனையும் துயரமும் நடந்துட்டு இருக்கு. அந்த தீர்ப்பு கிடைக்குமான்னு பார்த்தேன். எவன் எதிரியோ அவன் உங்களை கூப்பிட்டு பேசக்கூடிய நிலையை உருவாக்கி தந்தா போதுங்களா? சமரசமா ஆக்கிட்டாங்க. ஆனா அந்த இடத்தை நீ கைவிட்டுற கூடாது. ஏன்னா அது நமக்கு நீண்ட கால செல்வமும் சொத்தும் தரக்கூடிய இடமாகும். அதே சேலம் எல்லை, சேலம் நீதிமன்றத்துக்கு கேட்டு எனக்கு சார்பா நடக்கணும்னு ருத்ராட்சம் போட்டு வந்தவன் கால் விடுவாப்பா. அடுத்த தீர்ப்பும் உனக்கு நேர்மையாக முன்பக்கமே சாதகமாகுது. போயிட்டு வந்த பிறகு காட்சிக்கு போயிட்டு என்னை வந்து பார். இந்த ஜன்மங்களுக்கும் ஆனந்தமாக இருக்கும். கருதாமி சேலம் பகுதி ஒரு கோயில் சம்பந்தமா மனக்குழப்பம் அடைந்து வந்த செல்வ மக்கள் ஒரு குரூப்பா தான் வந்திருக்கீடா. வாங்க வாங்க வாங்க. எத்தனை பேர் இது சம்பந்தமா வந்திருக்கீங்க? அத்தனை பேருக்கு உட்காரணும். நீங்க யார்தான் வந்தீங்க? 7 பேரும் காணல. இது யார் இந்த அக்கா? உங்களுக்கு ஏமா இதுக்கே இவ்வளவு நேரமானா எப்படிமா? மனதை ஒருநிலைப்படுத்துங்கள், பார்க்கலாம். உங்க கோயில் நீங்க கும்பிட முடியாத அளவுக்கு பிரச்சனையும் விலங்குக்குரியதாக இப்பொழுது இருக்கும். இருக்கா? இதுல 4 பேர்கள் உங்களுக்கு எதிரியாக நிற்பார்கள். அதுல போலீஸ் வழக்கு வரக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு மறைமுகமாக ஒருவன் வஞ்சனை செய்து கொண்டிருக்கிறான். அந்த வஞ்சனை செய்யக்கூடிய ஒருவரால் 2 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கு உடலாலும் இன்னொருவருக்கு உள்ளத்தாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வஞ்சகத்திலே மாந்திரிகம் ஒரு காரணமாக இருக்கின்றது. அந்த மாந்திரிகத்தை வென்று உங்க தெய்வத்தை ஆங்காரமா ஆக்கி தந்தா போதுங்களா? காரணம் எல்லாரும்
அழாதம்மா. அந்த தெய்வ சக்தி உங்க குடும்பத்துக்கு வாசமா பாப்போம். எந்த மாந்திரிகவாதியாலும் கட்ட முடியாம காப்பாய்த்தாங்க. வார்த்தையை நிறுத்துமா. வாங்க, உனக்கு என்னமா வேணும்? இந்த வருஷத்துல உனக்கு வேலை கிடைக்கும். சந்தோஷம். அந்த இடத்தோட விலங்கத்தை தீர்த்து தை மாதத்துக்கு பிறகு கோயிலை உருவாக்குறதுக்கு வேண்டிய வழியை உருவாக்கிட்டாங்க. தைரியமாக எட்டு மாதம் தான் ஆகுது. அடுத்த மாதம் 15 கூட்டுவாங்க. ஆம்பளை பையன் கிடைக்கும். பக்கத்துல வாமா. திருப்பதிக்கு மந்திரவாதியாக உள்ள பாதிப்பை நீக்கி உன் உடம்பையும் காப்பாற்றி உள்ளத்தையும் சரியாக்கிட்டாங்க. இனிமேல் உன் உடம்புல எந்த பாதிப்பும் இல்லை. காலதாமதாயி வந்தவங்களுக்கு காடு பிரச்சனை. கண்ணு பார்ப்போம். இந்த கனி அந்த காட்டு விட்டு வை. பக்கத்துல வாங்க. பிரச்சனை தீர்ந்தாச்சு. கருதாமிக்கு கருதாமி அதே சேலம் எல்லை தொழில் சொந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா? தொழில் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யார்? என் தொழில நல்லா இருக்கக்கூடியான்னு கேட்டு வந்தது. கால் நிறுத்தலாம். என்னடா தொழில் பார்க்க தம்பி? கால் நிறுத்தலாம். கிராம நாடகத்தில் 4 தம்பியின் உள்ளம் கண்டேனே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சில விதத்துல எக்ஸஸ் ஆகுது, சில விதத்துல மைனஸ் ஆகுது. இத கணக்கு காட்ட முடியாத மனக்குழப்பம் அடிக்கடி நடக்கு. இது வேலைக்காரர்களான பிரச்சனையா அல்லது நமக்கு எது நேரம் தெரியலையா அப்படிங்கிற ஒரு குழப்பம், அல்லது மாற்றி விடுறதுக்கு வேற வழி இருக்குமா அப்படிங்கிற சிந்தனை வேற மண்டையில வருது. இதே தொழிலை வெற்றியாக்கித்தார, இடைஞ்சலாம் ஆக்கித்தார, கடன்கள் இருக்கு அதை நீக்கித்தார. வேற என்னடா வேணும்? அந்த பணத்தை நான் வாங்கித்தானேன். கவலைப்படாத, ஜெயிச்சுருவோம். இப்படி பௌர்ணமிக்கு போராளி என்னை வந்து பார்க்கணும். பார்க்க ஒரு போட்டோ எடுத்து கொடுத்தோம். பணத்தை தானே கை மாதத்துக்குள்ள முடிச்சு கிரகப்படி எடுத்து வச்சுருவோம். ஏன் கவலைப்படாத இருக்கான்னு பார்க்கட்டா. பாருங்க, ஆனந்தமா இருக்கணும். கருதாமிக்கு கருதாமி, நான் ஒரு வேலை விஷயமா முயற்சி செய்து எனக்கு வெற்றி அடைய முடியலையே. அப்படியே அப்படின்னு ஒருத்தங்க, என்னடா வேலை தம்பி? கால் கண்ணமுடிக்காம உனக்கு பின்னால ஒரு ஆத்ம சக்தி பின்னால வந்துகிட்டு இருக்கிறா. புரியுதா? அந்த ஆத்மாவால நீ பாதிக்கப்பட்டிருக்கிறாய். எங்கிருந்து போனாலும் உன் மனது நிறைவடையாத அளவுக்கு உன் மனம் புலம்பிக்கிட்டே இருக்கும். நிறையான வேலையை பார்க்க முடியாத தடை அதுவே காரணமாகும். காரணத்துவா வருக. பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பார்ப்பாயாக. பாஸ்போர்ட் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கொண்டு வா. அடுத்த தொழிலுக்கும் வழிவகுத்து தர, இந்த தடையை நீக்குத்தார். கருதாமிக்கு ராம்நாட்டு பகுதி, ராம்நாட்டு பகுதி அப்பாவுக்கு என்னை மட்டும் என்ன பார்ப்போம்? என்ன வேணும்? ஆம்பளை பெயர் பிறப்பான், ஸ்ரீராம் அப்படின்னு பேரு. வெற்றி உண்டு. அடுத்து ஒரு பொம்பளை பிறப்பு, மகாலட்சுமி.
அவரை ஒரு முறை இங்க கூப்பிட்டு வா, நான் பேசிட்டாங்க. ஏன் கவலைப்படுற? கண்ணீர் வடிக்க கூடாது என் இடத்துல. நீ நல்லா நிம்மதியா இருக்கணும். கொஞ்சம் கண்ணை போட்டு நான் ஒரு கனி கொடுக்குறேன் பாரு. வா, இந்த கனியை வீட்டோடு வை. அவரே உனக்கு பழி கொடுக்குறார். தை மாதத்திற்கு சொல்லணும். நலமடைவி வாடியவை வாடியவை. ராம்நாட்டு பகுதி அவசரமா எப்படி கேட்டேன்? நான் கூப்பிட வேண்டாமா? நீங்களா வந்திருந்தீங்க. சிறந்த ஆயுள் பாக்கியத்தோடு ஆரோக்கியத்தோடு நிறைந்த செல்வங்களோடு என்னால் இருந்தாலும் பெருகிக் கொண்டே தன் மகனை பத்தி கேட்க வந்தது யாரு? ராம்நாட்டு பகுதி பையனை பத்தி கேட்க வந்தது யாருப்பா? என்னப்பா பையனுக்கு யாரு பக்கத்துல வா. உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். உன் வீட்டுல கொஞ்சம் தங்க நகைகள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கும். புரியுதா? அதே போல நீ பெற்ற பிள்ளைக்கு இப்ப கிரகங்கள் சரியில்லை. அதனால மனநிலைகள்ல உங்களுக்கு உடன்படாம குழப்பம் பண்ணிக்கிட்டு இருப்பான். இதுல தேவையில்லாத திறனோடு சேர்ந்து அவதூறான பிரச்சனைகளை உருவாக்கி உங்களை கேவலப்படுத்தக்கூடிய நிலை இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அவனை திருத்தி ஒடுக்கி அடக்கி தந்தா போதுமாடா? கால விட்டுவான். மனமே அடங்கி இருப்பாயாக. பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பார்க்க வேண்டும். உன் கடனை நான் தீர்க்க வேண்டும். கர்மசாமி கல்யாணம் முடித்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மன வருத்தம் இருக்குன்னு காட்டுறது யாரு? வாமா வா, கால் விட்டு வா. சிங்காரா வேலா என் தங்கனே சுகுமார. யாருக்கு கல்யாணம் முடிச்சு வச்ச? மருமகா எங்க இருக்க? மகன் எங்க இருக்கான்? கால் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மகனுடைய நேரங்கள் இப்போதைக்கு சரியில்லை. 3 ஆண்டு காலங்களாக நிறைந்த கடனும் மனோபாதையும் பெற்று வேதனை அடைந்திருக்கிறான். உடல்நிலையும் ஒரு பகுதி பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு. புரியுதா? தை மாதத்தோடு அந்த தீய நேரங்கள் நீக்கும். வாழ வச்சுட்டானே. குழந்தை வேணுமா? ஆம்பளை பையன் பிறப்பான். கர்மசாமி பேர் வச்சுட்டான். வெற்றி கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா? கல்யாணம் சம்பந்தமா கேட்டு வந்தது யாரு? ராம்நாட்டு பகுதி திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது. திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது. வைத்தியர் ஒண்ணே யாருக்குடா திருமணம்? மகனுக்கு. காவல் சொல்லலாம். வைத்தியர் 2 அப்படியா? உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பையனுடைய பாதத்துல நாகங்கள் சுற்றி இருக்கு. இந்த நிலையிலிருந்து மாற வேண்டும். மாசி சிவராத்திரிக்கு பின்புதான் அந்த மங்களகரமான காரியத்திற்கு அருமையான காலங்கள் தோன்றும். வெற்றியாகித்தானே பௌர்ணமிக்கு போராடி என்னை வந்து பார். ஜெயிச்சுக்கா. கர்மசாமிக்கு தொழில் பார்த்து நிறைய பணங்கள் நஷ்டமாகி வேதனை அடைஞ்சு இருக்க. அதுல விருத்தி வேணும்னு கேட்டது யாருப்பா? மண் சம்பந்தமான தொழில் பார்த்தது யாரு? நிலத்துல போட்டையா? ரியல் எஸ்டேட்டா? நீ கால் விட்டுதா? பாப்பா வண்டி வாகனம் வச்சிருக்கியா? எத்தனை வண்டி வச்சிருக்க? சரி, நீ கால் விட்டுலாம். உட்காந்து முடிச்சிருக்கோம். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன்.
3 பேர்கள் சேர்ந்து உனக்கு பிளான் போட்டு உன் தொழிலை முடக்கி வச்சிருக்கிறாங்க. நீ பேசி முடிச்சு வச்சதை கூட உனக்கு தெரியாமலே திசை மாற்றி கொண்டு போய் குழப்பத்தை உருவாக்கி இருக்கு. இதுல உனக்கு வர வேண்டிய பணங்களும் நஷ்டம், அடுத்து பார்க்க முடியாம போற விஷயங்களும் உனக்கு தடையாயிடுது. இதுதான் நடந்த சம்பவம். இதுக்கு மாந்திரிகத்தால் குறை உண்டு. காரணம் சொன்னான். வீட்டுக்குள்ள வர யார் அது? அதே மாதிரி முன்னோர்கள் வணங்கி வந்த ஒரு புனிதமான ஆன்மா உன் வீட்டுக்குள்ள தெய்வமா வருது. அதை கும்பிட்டு இருக்கியா? அதனுடைய துணை உண்டு. வேற என்னப்பா வேணும்? கடனை தீர்த்து தாரேன், ஒரு இடத்துக்கு ஒரு முகூர்த்தம் கிடைக்கும், வெற்றி தாரேன், போ. காரணம் சொல்லலாம். கர்மசாமிக்கு உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தேன். அந்த இடையில சின்ன கற்பம் பெரிய கற்பம்னு சாமி வருது. அது எங்கப்பா இருக்கு? உங்க சாமி அரசன். ஆனா அங்க சின்ன கற்பம் பெரிய கற்புங்கிற சாமி அந்த இடையில கோட்டையில இருக்கு. அதை போய் நான் பார்த்தேன். ஆனா இப்ப 3 ஆண்டு காலங்களாக உன்னுடைய வண்டி வாகனங்கள் நஷ்டம். சரியா? கூட இருந்த நண்பர்களால பணங்கள் நஷ்டம். இதையெல்லாம் நடந்தாச்சு. இதுல ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தமாக நீ லாக் பண்ணி அதுல பணம் வாங்கி அந்த பணம் கூட இப்ப கஷ்டத்துல இருக்கு. இவைகளெல்லாம் மீட்டணும். அடுத்து நான் தலை தூங்க முடியுமா முடியாதாங்கிற கேள்வியை என்கிட்ட கேட்க வந்திருக்கேன். தை பிறந்தா வழி பிறக்கும். 13 லாரி தருவேன், 4 இடத்தை வித்து தாரேன், அரசியல பொறுப்பு தாரேன். நான் வெற்றி விட்டு மகனே அடித்து தந்தேன். ஆரம்பமடைவார். கர்மசாமிக்கு யார் விளையாட்டு போறா? இவ அப்பாவா? நீ யாரு? அவங்க அப்பா வீட்டுக்காரர். அடா சரி. முருகப்பெருமானே வருக. அன்று வந்தது மந்தேன் நில அவங்க தக்காவுக்கு கேட்டீங்களா? போய் அங்கே எதுவும் வேண்டாம் சொன்னீங்களா? வரைக்கும் ஒருத்தருக்குமா போய் இருக்க முடியல. அங்கே போய் ஒன்று சொல்லுங்க, தர்மங்கள்லாம் செய்யறீங்க. அப்படியா? சரி 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 சரி. வரலாம் 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 வரலாம். உழைச்ச முதல்ல ஒருவனை நம்பி ஏமாந்து வேதனைப்பட்டிருக்கோம். அந்த நட்பு நம்ம வச்சது தப்பு தானே? உண்மையா இல்லையா? அவன் இருந்து மீட்ட முடியுமாங்கிறது சந்தேகம். அவன் வேற இடம் வீடு வாங்கி உங்களை ஏமாந்து பேனு போட்டு விட்டான். அதனால அவனை எப்படியாவது மசக்க பண்ணி உங்க பணத்தை தர வைக்க. அடுத்த உழைப்பு உங்க ஒப்பனை வெளிநாட்டுக்கு அனுப்பி ஒரு 50 லட்சம் ரூபாய் முதல்ல சம்பாத்தியம் பண்ணி அனுப்ப வைக்கிறேன். வரலாம். யூடியூப் ஆஃப் பண்ணுங்க. ஒரு முக்கியமான வேலையை சொல்ல வேண்டியது. பிரச்சனை தீர மாட்டுக்கப்பா அப்படின்னு ஒருத்தன் கேட்கிறாங்க. எனக்கு பிரச்சனை பத்தனை போலவே வரலாம். என்ன இடம் அண்ணாச்சி? வாங்க ஏக்கா, வா ஏக்கா, மாரி அக்கா. கண்ண முடுங்க 2 வரும். சரி, கால் வரலாம். வரலாம். அந்த கேரத்தை அடித்து உங்க பக்கம் வெட்டியாகி தந்ததேன். இப்ப எதிர்ப்பா இருக்கக்கூடியவங்க உங்களை சமாதானம் பேச வருவாங்க. பணத்தை கொடுத்து உங்களை சமாதானம் முடிச்சிடலாம்னு நினைப்பாங்க. வேண்டாம், நமக்கு தேவை எது வேணும்? இடமா பணமா? அதை வாங்கி தந்தா போதுங்களா? ஜெயிக்கிறேன், வெற்றி உண்டு, உன் பக்கம் தீர்ப்பாயிடுது.
பக்கத்துல வா, ஓட்டித்தானே இந்த காசு பணத்தை வச்சுக்க, ஆனந்தமா இரு. ஓடு. கர்மசாமிக்கு 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 நாகர்கோவில் எல்லை, நாகர்கோவில் தகப்பனும் மகளும், நாகர்கோவில் எல்லை தகப்பனும் மகளும். சரி, ஓகேமா, ஜெயிச்சு வா, மகிழ்ச்சியா வாமா, போமா. உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தோம்ப்பா. முன்ஜென்ம பாவத்தால் இந்த பாதிப்பு நடந்திருக்கு. இதை தீர்க்கக்கூடிய நல்ல நேரங்கள் வந்தாச்சு. அதனால படிப்படியா மனநிலைகளும் பூரணமான அறிவும் தெளிவாகி வெற்றியாகி தரக்கூடிய நேரம் வந்திருக்கு. ஆயுள் காலத்துக்கு வர இப்படித்தான் இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்க உள்ளத்துல இருந்துச்சு. அதை நான் நீக்கி தந்துடுறேன். அதே மாதிரி உன்னுடைய இதயத்தை பார்த்தேன். அடிக்கடி படபடப்பும் வேதனையும் இருந்துகிட்டு இருக்கு. உள்ளுக்கு எதுவும் பாதிப்பு இருக்குமான ஒரு சந்தேகம் உனக்கு இருக்கு. உயிர் கண்ட வில்லைன்னு உத்தரவு கால விட்டு வரலாம். வாமா போடியா. வேற என்னப்பா வேணும்? வேற என்ன வேணும்? கவலைப்பட வேண்டாம். பங்குனி மாதத்துக்குள் வீட்டு வேலையை முடிச்சு வெற்றியாகி தரேன். அந்த மனையில நான் குடியேறி வரேன். மகளே, எல்லாரும் இருந்திருப்பாய், தெளிவாகவும் இருப்பாய். மங்களமா இருக்குமா? சந்தோஷம் தெரியும். எல்லாரும் உயர்ந்து இருக்கு. புண்ணியமா இருக்குமா? புண்ணியமா இருக்கு. பௌர்ணமிக்கு வாங்க, சரக்கு வாங்கிட்டு. அதே நாகர்கோவில் பத்தி அரசன் பெண்ணடியா கணவன் மனைவியாக யாரும் வந்திருக்கா?